பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சிராஜ நாடார் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். பச்சை தமிழ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாளியில் பனைமரம் ஏறி கல் இறக்குனாங்க. இதை பல தரப்புல பாராட்டப்பட்டது. அதே நேரத்தில் எவ்வளவு பாராட்டப்பட்டுச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்ப்பும் நிறைய கிளம்புச்சு. இதில் நம்ம பனை வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சீமான் அந்த கல்லிறக்கும் போராட்டத்தை வச்சு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க கருத்தை பதிவிட்டாங்க. அந்த கருத்துக்கு அண்ணன் சீமான் அதுக்கு பதில் கொடுத்துருக்கணும். ஆனால் உங்கள் தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள், அவருக்கு என்ன வந்துச்சு? ஏன் அவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதானாச்சு, இப்போ சொன்ன மாதிரி அண்ணன் ஒரு நேரம் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா பனை கனவு திருவிழான்னு ஒரு திருவிழாவை ஏற்படுத்துகிறாங்க. அதில் அந்த திருவிழாவில் யார் முன்னெடுக்கிறா அப்படின்னா அண்ணன் பாண்டியன் பனையேரி அவர்கள் அந்த விழாவை முன்னெடுக்கிறாங்க. அதில் நம்ம ஐயா கல் நல்லசாமி போன்ற விவசாயிகள், கல் இறக்கும் தொழிலாளர்கள், அப்புறம் நம்ம அண்ணன் சீமானும் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும்போது சீமானனுக்கு தொடர்ந்து ஒரு வருத்தம். எப்படின்னா, பனையேறக்கூடிய தொழிலாளர்கள் நமக்கு ஒரு பனை வாரிய தலைவர் இருந்தால் கூட அவர்கிட்ட அதிகமான கோரிக்கைகள் போகாமல் தொடர்ந்து அண்ணன் சீமானுக்கிட்டே வருது. ஏன் சீமானுக்கிட்டே வருது? அப்போ பனை நல வாரிய தலைவரை அது காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிறதா நமக்கு இதுல இருந்து விளங்குது. அதனால தான் அண்ணன் சீமானையே தொடர்ந்து அந்த பனையேறும் தொழிலாளர்கள் அண்ணன் சீமானனுக்கே நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால தொடர்ந்து ஆண்டுதோறும் பனை கனவு திருவிழா நடத்துறாங்க. ஆண்டுதோறும் அண்ணன் சீமானா கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போது அண்ணனுக்கு என்ன ஆகுதுன்னா, இது என்னப்பா இது இப்படி தொடர்ச்சியா நீங்களும் இப்படி விழாவை ஏற்படுத்துறீங்க, அரசு கவனத்துக்கு போறோம், நானும் பேசுறேன், அரசு கவனத்துக்கு கொண்டு போறோம், அரசு செவி சாய்க்கலையே, அப்ப ஏன் அரசு இப்படி ஒரு மௌனமா இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை விதிக்குது. இப்ப அதிமுக புரியல பனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலையே, நாங்க தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இவங்க தரப்புல சொல்றாங்க, பனை நல வாரிய தலைவர் தரப்புல. ஆமா, அப்ப அதிமுக பீரியட்ல இல்ல, இந்த பீரியட்ல நீங்க உங்களை போட்டிருக்கு, அதுவும் நம்ம நாடார் சமுதாயத்துல போட்டிருக்கு அப்படின்னோன்னா நம்ம நாடார்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா வருது. நம்ம சமுதாயத்துல ஒரு பனை வாரிய தலைவரை போட்டிருக்காங்க, அப்போ நமக்கு இது இனிமே ரொம்ப சிறப்பா இருக்கும், நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் நம்மளும் நினைச்சோம், பிற சமுதாய மக்களும் நினைச்சாங்க. ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதனால அண்ணன் சீமான விரக்தியில என்ன பண்றாரு, இனிமே கல்ல நானே ஏறி இறக்குறேன்னாங்க. எந்த தலைவரும் இந்த மாதிரி துணிச்சலை சொன்னது கூட கிடையாது. அண்ணன் சொல்றது மட்டும் இல்ல, பனையில மேல ஏறி இறக்கியே காமிச்சிட்டாங்க. சரி, இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க பனை விவசாயிகள் பனை வாரிய தலைவரை கோரிக்கையை வச்சாங்களா, இல்லை அவர் ஏற்றுக்கிட்டாரா, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது இந்த கேள்வி எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? அவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் செயல்பாடு சரியில்லைன்னு நீங்க எந்த காரணத்தை வச்சு நீங்க சொல்றீங்க? அதுதான் வருடம் நடக்குது பனை கனவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைட்டில் வச்சு ஆண்டுதோறும் அந்த விழாக்களை முன்னெடுக்கிறாங்க. பனையேறும் விவசாயிகள் முன்னெடுக்கிறாங்க. அப்போ பனையேறு விவசாயிகள் அந்த விழாவுக்கு பனை வாரிய தலைவரை ஏன் அழைக்கல? அதுதான் சொல்றேன், ஏன் அழைக்கலன்னா இவங்க கிட்ட கோரிக்கைகள் நிறைய இருக்கும், அவர் நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கணும்ல. இவங்க நம்ம ஆளுங்கட்சிக்கு நமக்கு அந்த வாரியத்தை கொடுத்துருக்கு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பனை வாரிய தலைவர்கிட்ட பார்க்க முயன்றாலும் பார்க்க முடியறது இல்லை,
கோரிக்கை வச்சாலும் ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்ப நம்ம கோரிக்கைகளை நம்மளை பார்க்க விரும்புறாங்க. யார் விரும்புறாங்கன்னா இந்த சீமான் நீங்க எப்போ வந்தாலும் நான் பார்க்குறேங்கிறாரு. அவர் கோரிக்கைகளை கொடுக்குறாங்க. அப்போ கோரிக்கைகளை தரும்போது அது என்னென்ன கோரிக்கைகளோ அந்த கோரிக்கையை முன்ன வச்சு சில ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல கல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாராவது கல்லுக்கு எதிராக யார் இருந்தாலும் அது அந்த பனை விவசாயிகளுக்கு துரோகம் செய்றீங்க அப்படிங்கிறத இதுல நம்ம ஆணித்தனமா பதிவு செய்யறோம். ஏன் இதை பதிவு சொல்றேன்னா, நம் நாடாரின தலைவர்களே நீ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் நம்ம பச்சை தமிழன் காணொலி வாயில நம்ம இதை சொல்லுவோம். நம்ம நாடாரின தலைவர்களே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாம இந்த மண்ணுல தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழணும்னு நமக்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நம் நாடாரின சமுதாய தலைவர்கள் நமக்கு எண்ணற்ற குலதெய்வ கோயில்களை தமிழ்நாடு முழுவதும் கட்டி வச்சிருக்காங்களே. இந்தியாவிலே அதிகப்படியான குலதெய்வ கோயில் நம்ம நாடார் சமுதாயத்துக்கு தான் இருக்கு. ஏன் அதை கட்டுறாங்க? நம்ம மக்கள் தன்மானத்தோடு சுயமரியாதையோட ஒரு வழிபாடா இருந்தாலும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வழிபடணும். மற்ற கோயில்ல போய் நம்மளை உள்ள விடுவாங்களா வணங்க விடுவாங்களான்னு ஏங்கி நிக்க கூடாது அப்படின்றதுக்காக தெருவுக்கு தெருவு கோயிலை வச்சு கோயிலுக்கு வழி தெரியாம போயிடக்கூடாதுன்னு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே கோவிலுக்கு செல்லும் வழி, கோவிலுக்கு வழி செல்லும் வழின்னு வழியை காமிச்சு வழிபட வச்சவங்க நம்ம தலைவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம நாடாரின பனை தொழிலாளர்களும் சரி, பிற சமுதாய தொழிலாளர்களும் சரி, தொடர்ந்து கிட்டத்தட்ட பனை தொழிலாளர்கள் 100% கல்லுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாடார் சமுதாயத்தை சார்ந்த அண்ணாச்சி அவர்கள் பனை வாரிய தலைவராக இருக்காங்கன்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். பிற சமுதாய மக்களே எதிர்பார்ப்பாங்க. நாடார் சமுதாயத்திலிருந்து போட்டிருக்காங்க, நமக்கு கோரிக்கைகள் நிறைவேறும்னு அவங்க எவ்வளவு ஆசையில இருந்தாங்க. அந்த ஆசையில நிறைவேற்றலையே. நீங்க உண்மையிலே அந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்யறதா இருந்தா அந்த மக்களை நீங்க கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணுமா இல்லையா? ஐயா கல் நல்லசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயா வாங்க தம்பி பாண்டியன் பணியேறி அவங்களே வாங்க அப்படி சொல்லி அவங்கள வர சொல்லி அவங்க கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கு உரிய நீதியை பெற்று தந்திருக்கணுமா வேண்டாமா? பெற்று தர முடியல அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ஆளுங்கட்சியில இருக்கீங்க, என்னால இதுல முடியல, நான் முடியாத பட்சத்துல நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி ராஜினாமா செஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா, நீங்க அதுக்கு எதுவுமே செய்ய முடியலையா, அமைதியா இருந்துருங்க. மற்றவங்க போராட்டத்தை நீங்க கொச்சப்படுத்தாதுங்க அப்படிங்கிறத நம்ம இதுல பதிவு பண்றோம். இல்லை கரெக்டு. இப்போ நல்லசாமி அவங்க பனையேறி பாண்டியன் அவங்கள அழைப்பு வாங்க கூப்பிடுறாங்க. அதே மாதிரி பனை வாரிய தலைவரை கூப்பிட்டுருக்காங்களா இல்லை கூப்பிட்டு அவங்க வர மறுத்தாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? அது இல்லை, அழைப்பு நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. இவங்க ஒரு பனை வாரிய தலைவர் போட்டிருந்தா முதல்ல அவங்கள தான் நாடுவாங்க. நாடுன்னு நீங்க தான் இந்த அறிக்கையிலே தெரிஞ்சு போச்சு. திமுக அரசே பனை தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்ல விஷயம் செய்யணும். ஏன்னா அவங்க ரொம்ப காலமா போராடிட்டு இருக்காங்க, அவங்க நிறைய சலுகைகள் பெற்றுத்தரணும். அதுக்காகத்தான் பனை வாரியத்தை ஏற்படுத்தி சமுதாயத்தில இருந்து ஒரு தலைவரை பனை வாரியத்துக்கு போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அவரை இவங்க அழைக்கணும்ல. அதுதான் நாச்சு. இப்போ பனை தொழிலாளர்கள் ஏகப்பட்ட கோரிக்கையை வச்சிருக்காங்க. இப்போ பனை வாரிய தலைவரை தான் முதல்ல அணுகுவாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா கேக்குறேன், நிச்சயமா அணுகுனாங்க. சரி, அணுகுனாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஒரு பதநீரை இறக்குனா கூட கல்லு இறக்குறாங்க, மேலேயே போதையை கலக்குறாங்கன்னு சொல்லி கலசத்தை அடிச்சு உடைக்கிறாங்க போறாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல போய் நிக்கணும்ல. ஒரு பனை வாரிய தலைவரா இருக்கீங்க, ஒரு தொழிலாளருடைய லைன் நம்மளே பார்த்தோம், நடுவுல காவல்துறை லைனா அத்தனை மரத்துலயும் உண்டிகோலை வச்சு உடைக்கிறாங்க. அப்ப என்னங்கிறத அந்த களத்துல நேரா போய் நிக்கணும்ல. நீங்க என்னைக்கு நின்றுருக்கீங்க? நிக்காத போது நம்ம கோரிக்கைகள் யாரு காது கொடுத்து கேட்கறா, செவி சாய்க்கிறா, நம்ம கூப்பிட்டா யாரு போராட்ட களத்துக்கு வருவாங்களோ அப்ப அவங்கள நோக்கி தான் மக்கள் போவாங்க. நீங்க உண்டியை வச்சு கலையத்தை உடைக்கிறாங்க, அப்ப பனை வாரிய தலைவர் போகலைங்கிறீங்க. ஒரு ரீசன் இருக்கலாம் இல்லையா? திமுக அரசுடைய கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி, அவங்களுடைய திமுகவுடைய கொள்கை என்ன? பனையில இருந்து வரக்கூடிய கல்லை நடைமுறை சந்தைப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை பிடிப்போடு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க எர்ணாவூர் நாராயணன் அவங்க பனை வாரிய தலைவராக இருக்கக்கூடிய அவங்க எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? எப்படி அவங்க காவல்துறையை கண்டிக்க முடியும்? அதுதான் நமக்கு புரியுது. அண்ணாச்சிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நமக்கு புரியுது. இப்போ ஆளுங்கட்சி உண்மையிலே
பனை தொழிலாளர்கள் மேல ஒரு அக்கறை இருந்தா எல்லா மாநிலத்திலையும் வந்து கல் அழகா இறக்கி விற்பனை செய்யறாங்க. அங்க வந்து கல் குடிச்சதுனால இறந்து போனாங்க, கல் குடிச்சதுனால உடம்பு கிட்னி போயிருச்சு, ஹார்ட் பிரச்சனை வருதுன்னு எந்த மாநிலமும் குற்றச்சாட்டு பண்ணல. ஆனா இங்க இறக்குனா மட்டும் வந்துரும் அப்படின்னு நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அது வந்து அப்போ உங்களுடைய நீங்க ஆளுமை இல்லாத அரசு அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. அதனால அந்த மாதிரி சொல்ல எல்லா மாநிலத்தையும் கல் இறக்க விற்பனை செய்யறாங்க, இங்க மட்டும் சாராய கம்பெனியே ஏகப்பட்ட பேர் நடத்துறாங்க. நாச்சி சாராய கம்பெனியை ஏகப்பட்ட பேர் நடத்துறாங்க, கோடிக்கணக்கான வருமானம் வருது. அதுல எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஓரளவு பங்கு போகுது. அது வந்து சாதாரண மக்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, சீமான் இதை வச்சு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது சீமான் தான் சொல்லணும். தமிழ்நாடு நாடார் சங்க உங்க தலைவர் முத்துரமேஷ் வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனா அவர் சில கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காரு. அதனால தான் அவங்க எதிர்த்தரப்புல இருந்து அவங்களும் அதை வந்து அதுக்கு எதிராக அவங்களும் சரியா கருத்துக்களை வெளியிடுறாங்க. இப்போ அவங்க வீடை வந்து முற்றுகையிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தானே. ஆமா, அதாவது இது இந்த சூழல் ஏன் வருது அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு பனை கனவு திருவிழாவில் வந்து நான் வந்து மரம் ஏறி நானே கல் இறக்குவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அப்போ நடுவுல இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, திருச்செந்தூர்ல கோவில்ல வந்து நன்னீராட்டு விழா நடக்க போகுது. அப்போ அதுல வந்து தமிழ்ல நடத்தணும், திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்க தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது முத்துரமேஷ் அண்ணாச்சி என்ன பண்றாங்க, அப்ப அண்ணன் வந்து பனை ஏறி கல் இறக்குறேன்னு சொன்னாங்களே, இதுக்கு அண்ணங்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் பேசுவோம் அப்படி சொல்லி பேசி, அண்ணன் நீங்க அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தை அன்னைக்கு வர்ற அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாளே இந்த பனை ஏறக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம வந்து வச்சுக்குவோம். நம்ம தொழிலாளர்கள் நிறைய பேர் எங்க கிட்ட தமிழ்நாடு நாடார் சங்கத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, வந்து அண்ணாச்சி கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சீமான்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். இதை ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்துறோம். அப்போ நீங்க உங்க கட்சி சார்பாகவே நடத்துங்கன்னு மீதி அங்க தொழிலாளர்கள் திரட்டுறதுல இருந்து எங்க பெரியப்பா தோட்டத்துல தான் அது நடக்குது. அண்ணாச்சி முத்துரமேஷ் அண்ணாச்சியுடைய பெரியப்பாவுடைய பண தோட்டத்துல தான் அண்ணன் வந்து கல் இறக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்து முடியும் போது இது வந்து அண்ணாச்சிக்கு தெரியாம இல்லை, எர்ணாவூர் நாராயண அண்ணாச்சிக்கு நிச்சயமா தெரியும். இது வந்து தமிழ்நாடு முத்துரமேஷ் அதுக்கு ஒரு பக்கபலமா இருக்கான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அதுக்கு உறுதுணையா இருக்குது அப்படின்னு நல்லா தெரியும். அது நம்ம மாவட்டத்துல நடக்குது. அப்போ முத்துரமேஷ் அண்ணாச்சி என்ன நினைக்கிறாங்க, நம்ம அழைச்சி நம்மளுடைய விருந்தாளியா இப்படி ஒரு அவருடைய போராட்டத்தை கொச்சப்படுத்திட்டாரே அப்படிங்கிற ஒரு வேதனையில அண்ணாச்சி அவர்கள் வந்து பதிவு பண்றாங்க. அண்ணாச்சி வந்து அவர்களுக்கு எர்ணாவூர் நாராயணனுக்கு ஆப்போசிட்டா ஒரு முகநூல்ல தான் பதிவு போடுறாங்க. அதுக்கு அண்ணாச்சி தரப்புல என்ன பண்றாங்க, முகநூல்ல பதிவிட்டா கூட சில வார்த்தைகள் இருக்குல்ல, தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது இல்ல அண்ணாச்சி, இப்போ தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அண்ணாச்சி முத்துரமேஷ் அண்ணாச்சி நின்னது வந்து பொது நலன். கல் என்பது ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளுடையது இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். பொது நலனுக்காக நிற்கும் போது நீங்க எப்படி கொச்சப்படுத்தலாம்? நீங்க திமுக இருக்கிறீங்களா, அதை மீறி உங்களால செயல்பட முடியலையா, அமைதியா இருங்க. மற்றவன் போராடுறான்ல, அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும்னாலும் சரி, அவன் போராடிட்டு போறான்னு அமைதியா இருங்க. அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தும் விதமா போடுறதுனாலதான் நமக்கு இவ்வளவு ஒரு அவங்க அமைதி இருக்க முடியாதுல்ல. ஏன்னா பனை வாரிய தலைவராக இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில இருக்காங்க, ஆளுங்கட்சியில அவங்க ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க தன்னுடைய கருத்துக்கு பதிவிட்டு தானே ஆக வேண்டியிருக்கு. நிச்சயமா நீங்க ஒரு ஆளுங்கட்சி, இப்ப நீங்க இங்க இப்ப முத்துரமேஷ் அண்ணாச்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடைகிறதுக்கு தான். இப்ப ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடைகிறதுக்காக தான் இவங்க அறிக்கைகள் விடுறாங்க. அப்போ முத்துரமேஷ் அண்ணாச்சி ஒரு பதிவு போடுறாங்க. போட்டாச்சா, போட்ட உடனே அது என்ன ஆகுது, நீங்க வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கட்டும். முத்துரமேஷ் அண்ணாச்சி சொன்னது உண்மையா, காவல்துறை வந்து விசாரிக்கட்டும். உண்மையிலே தவறு இருந்தா முத்துரமேஷ் அண்ணாச்சி மேல நடவடிக்கை எடுக்கட்டும். அதுக்கு காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் உரிய இது இருக்கு. அப்ப நீங்க அதை நடவடிக்கை எடுக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆட்களை அனுப்பி முத்துரமேஷ் அண்ணாச்சி வீட்டுக்கு ஆளை அனுப்பி அவர் வீட்டுக்கு பெண்மொழிகளை கொச்சப்படுத்தக்கூடிய அவசியம் என்ன? எந்த நாடாரின தலைவர்களாவது இப்படி செய்வாங்களா? நம்மளும் RS பாரதி ஒரு தடவை என்ன பண்ணாரு, நாடார் பெண்கள் ஒட்டுமொத்த நாடார் பெண்களுக்கும் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தது நாங்க தான் அப்படின்ன உடனே ஒட்டுமொத்த நாடார்களும் நம்ம என்ன பண்ணோம்,
கொந்தளிச்சு அவர் வீடுக்கு முற்றுகையிட்டோம். ஏன் முற்றுகையிட்டோம்? அது வந்து சுயநலத்துக்காகவா? பொதுநலம், ஒட்டுமொத்த நாடார் பெண்களையும் இழிவுபடுத்தியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு பெண்மணிகளுக்கு தெரியணும், எங்க வீட்டு பெண்களை இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து அவமானப்படுத்துறாங்க அப்படி சொல்லி வீட்டுக்கு தெரியணும்னு. அப்ப கூட நம்ம என்ன பண்ணோம், காவல்துறையில அனுமதி வாங்கிதான் ஆலந்தூர்ல முற்றுகைக்கு போனோம். முற்றுகைக்கு போன இடத்துல நம்ம எப்படி இருந்தோம், நீங்க கூட அதுல கலந்திருப்பீங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல கண்ணியமா இருந்தோம். ஆர்எஸ் பாரதியை எதிர்த்து தான் நம்ம கண்டன முழக்கம் எழுப்பணுமே தவிர அவங்க வீட்டு பெண்மணிகளை ஒரு வார்த்தை கூட நம்ம தவறா பேசல. அப்படி இருக்கும்போது நம்ம முத்துரமேச அண்ணாச்சி எந்த இதுவா இருந்தாலும் பொது நலத்துக்காக இருக்காங்க. நீங்க முத்துரமேச அண்ணாச்சி வீட்டுல நடந்தது என்ன, சுயநலம். இப்ப ஒரு நாராயண அண்ணாச்சிக்கு தொடர்ந்து நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுயநலத்துக்காக தான் களத்துல வீரியமா இறங்குறாங்க.